Hello my dear families. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டே வந்து சூப்பராகவே ஸ்டார்ட் ஆச்சு. உங்களோட டேவும் சூப்பராக இருந்திருக்கும்னு தான் நான் நினைக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேயோட வீடியோ. டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா லேட் ஈவினிங் நாங்கள் சர்ச் போயிட்டு வந்தோங்க. சர்ச் போயிட்டு வந்து பிறக்கும் எனக்கு சென்ட் ஆண்டனி சர்ச்னால் ரொம்பவே பிடிக்குங்க. சர்ச் போயிட்டு வந்து பிறக்கும் என்னோடய டின்னர் ப்ரிப்பரேஷன் தாங்க உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ என்னான்னு தெரியல, மதியம் வந்துட்டு ராகுல் வந்துட்டு வெளியே சாப்பிட்டுட்டான். நானும் சசியும் வந்துட்டு மார்னிங் இட்லி இருந்துச்சு, இட்லி ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு மம்மி வந்து கொஞ்சம் பூரி கொடுத்துருந்தாங்க, அதை சாப்பிட்டோங்க. ஸோ மதியம் வந்து லன்ச்சுன்ட்டு எதுவும் பர்டிகுலராக ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ நைட்டுக்கு வந்து இட்லி. ஓகேங்களா. அண்ட் அதுவும் வந்து நல்லது தான் இட்லி நைட்டில் சாப்பிட்றது. ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு சசி வந்துட்டு என்ன கேட்டான்னா சட்னி கேட்டிருக்காங்க. அதாவது தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகு, சீரகம், பூண்டு அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸி ஜார் போட்டுட்டு அது திரும்பியும் தாளிப்பு கொடுக்குற மாதிரி ஒரு தக்காளி சட்னி, அதாவது தொக்குன்னே சொல்லலாம், தக்காளி தொக்கு மாதிரி. ஸோ அதுவும் வந்து சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணிட்டு இருந்தேங்க. ஓகேங்களா. அண்ட் இன்னும் ஏன்னா பொரியல் ஏன் பண்ணேன்னா அவர் இப்போ தாங்க திருப்பதியிலேருந்து வந்தார். ஓகேங்களா. ஸோ அதனால் சாம்பார், ரைஸு, அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். அவருக்கு செப்ரேட்டாகவே நான் ரைஸ் வச்சு எடுத்துட்டேங்க. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து இந்த சைடு, அதாவது பொரியல் இல்லாமல் அவங்கெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் என்னோடய எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஒரு பொரியல் இருந்தே இருக்கணும். அதுவும் வந்து ராகுலுக்கு கண்டிப்பாக டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேபிள், இல்லைனா வெஜிடேபிள் கண்டினியூஸாக கொடுத்தாலும் அவன் வந்துட்டு தொந்தரவு பண்ணுவான், ஐயோ டெய்லி வெஜிடேபிளான்ட்டு. இல்லைனா மிடில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ ஆல்டர்னேட் டேஸு இல்லை டெய்லி வந்து பார்த்திங்கன்னா முட்டை இருக்குங்க வீட்டில். ஸோ இப்படி தாங்க நான் வந்துட்டு என்னோடய டே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ரெஷர்ன்னுலாம் சொல்ல முடியாது, மந்த் எண்ட் இல்லைங்களா. ஸோ அவ்வளோ ப்ரெஷர்ன்னுலாம் சொல்ல முடியாது, ஓகேவாக தான் இருந்துச்சுங்க. நான் அப்போ கூட மேனேஜ் பண்ணினே சர்ச் போயிட்டு வந்துட்டோம். எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. சென்ட் ஆண்டனி சர்ச்சு கேஜிஎஃப்பில் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இப்படி தாங்க போச்சு. நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்கன்ட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆனால் இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த வெஜிடேபிள்ஸு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. ஆனால் நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு வெஜிடேபிள்ஸ்னாவே பிடிக்காதுங்க. ஓகே, பர்டிகுலராக செலக்டிவ் வெஜிடேபிள்ஸ் தான் வேணும். ஆனால் இப்போ வந்து என் பசங்க எல்லா வெஜிடேபிள்ஸுமே அவங்க கேட்டு, அதாவது ஹெல்த் கான்ஷியஸாக இருக்காங்க இப்போது. ஓகேங்களா. ஸோ எல்லாமே கேட்டு சாப்பிடுவானுங்க. இது கட் பண்ணிகிட்ருக்கிற டொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்காக தாங்க டொமேட்டோ கட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செலக்டிவாக ஏன் மோந்து பார்க்குறேன்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா அந்த தக்காளி சட்னியே கெட்டுடும். அதாவது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், பட் வந்து அது கெட்டு போன தக்காளியாக இருக்கும். ஸோ எல்லாமே நான் இதெல்லாம் வந்து எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணுவேங்க இந்த சட்னி. ஓகேங்களா. இந்த சட்னி ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணேன்னா கூட நைட்டில் கூட சம்டைம்ஸ் அவனுங்க படிச்சுட்டு வரும்போது பசினா இந்த சட்னியோடு சேர்த்து இட்லியோ இல்லை வந்து ப்ரெட்டுக்கோ வச்சு சாப்பிடுவானுங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த தக்காளி சட்னி தொக்கு பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கினே இருக்கணுங்க. நான் தண்ணியெல்லாம் ஆட் பண்ண மாட்டேங்க. அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா. அந்த ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு வந்து தக்காளி சட்னி ஃபஸ்ட்டெல்லாம் பிடிக்காதுங்க ஸ்கூல் டேஸில். அதுக்கப்புறம் ஒரு காலேஜ்க்கெல்லாம் அந்த மாதிரி போன பிறக்கும் ஓகேவா தக்காளி ரைஸ்னால் பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு அதுதான் மம்மி வந்து பர்டிகுலராக எனக்கு செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. தக்காளி தொக்கு ப்ளஸ் வந்துட்டு கல்லாக்கொட்டை சட்னி, சாம்பார், இது 3 காம்பினேஷனோடு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டனும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மட்டன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு அப்படியே வச்சுட்டுருக்குறாங்க. ஓகேங்களா. அது நார்மலாக வந்து என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே நான் காமிச்சிருப்பேன் மட்டன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஒன்றும் இல்லைங்க, நல்லா வந்துட்டு ஒரு 2 வெங்காயம், இன்றைக்கி வந்து ஃபுல்லாக குட்டி குட்டி சின்ன வெங்காயமே நான் எங்கள் ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது ப்ளஸ் வந்துட்டு தக்காளி
இன்னும் ஒரு பேட் விஷயம் என்னென்னா, தக்காளி சட்னி போட்டுட்டு பிறகும் போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தோன்னா தக்காளியே இல்லைங்க. ஸோ 2 தக்காளி தான் இருந்தது. அது கூட மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, நல்ல எண்ணெய் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுட்டு எடுத்துட்டேங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு நல்லாவே இருக்கும். ரைஸும் இருக்குது இல்லைங்களா. ஸோ ரைஸ் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. ஸோ இப்படி இவ்வளோ டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணணுன்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நான் கிச்சனுக்கு வந்துட்டேன்னு நினச்சிக்கோங்களேன், யார் என்ன கேட்குறாங்களோ அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணிங்கன்றதும் எனக்கு என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது இங்கே சரௌண்டிங்கில் மரத்தில் இருக்கிற அந்த பேர்ட்ஸு, ஓகேங்களா, அந்த சவுண்டு தாங்க நிறையாவே அதிகமாக கேட்கும். அண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா அங்கே வந்து ஒரு வீட்டில் வந்துட்டு கோழியெல்லாம் இருக்குது. அந்த கோழி கத்துற சவுண்டு அது தான் கேட்கும். மோஸ்ட்லி என்னோடய வீடியோஸ்லலாம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அப்படி தாங்க கேட்கும். ஸோ மட்டன் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தாளித்து எடுத்த அந்த ஃப்ரை பண்ணி இருக்கிறத சட்னியை வந்துட்டு நல்லா எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டுட்டு வதக்கி எடுத்தாச்சுங்க. அண்டு லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா தோசை, சாம்பார், அதுக்கப்புறம் வந்து காய் பொரியல் தாங்க. ஓகேங்களா. அண்ட் மாவு வந்து நல்லாவே புளிச்சு வந்துச்சு. இது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாவு சூப்பராகவே புளிச்சு வந்துருந்துச்சு. ஸோ என்னோடய வீடியோ லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And keep watching, keep supporting. Thank you.